இங்க நம்ம ஹீரோக்கு இப்போ படிக்காத பொண்ணா பார்த்து இப்ப கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ இப்போ 10th வரையும் படிச்சிருப்பாரு. ஆனா நம்ம கட்டிக்கு போற பொண்ணாச்சு இப்போ ஓரளவுக்கு படிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு இப்ப எதிர்பார்த்திருப்பாரு. ஆனா இப்ப வீட்டுல இப்ப படிக்காத பொண்ணா பார்த்து இப்ப கட்டி வச்சதுனால இப்ப எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணுகிட்டே எரிஞ்சு இப்ப விழுறான். இப்ப வீட்டுல இருக்கிட்டே இப்போ சிறிது பேசிட்டு இருக்கான். பட் பையனாச்சு இப்ப நல்லா படின்னு சொல்லி இப்ப பெரிய ஸ்கூலா பார்த்து இப்ப சேர்த்து விடுறான். ஆபீஸ்க்கு போறான். ஆபீஸ்ல இப்ப ஒரு புது பொண்ணு வரான். அந்த பொண்ணுமே இப்ப இவங்க கிட்ட இப்ப நல்லா பேசுறான். இப்ப ஹேண்ட் ஷேக் பண்றான். பொண்ணுமே இப்ப படிச்ச பொண்ணா டீசெண்டா இருந்தால இப்ப இவனுக்குமே அந்த பொண்ணு இப்ப ரொம்ப பிடிச்சு போயிடுது. அந்த பொண்ணுக்குமே இவனை ரொம்ப பிடிச்சு போனதால இப்ப வைஃப் கிட்ட இப்ப ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றான். இங்க ஆபீஸ்ல ரெண்டு பேரும் இப்ப நல்லா பழக ஆரம்பிச்சாங்க. அப்படியே ரெண்டு பேரும் இப்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. ஒரு நாள் பையனோட பேரண்ட்ஸ் மீட்டிங் இப்ப இவரும் இப்ப கூப்பிடுறாங்க. இப்ப அங்க போனா அவங்க பையனை இப்ப சரியா படிக்கிறதுல சொல்லிட்டு இப்ப சொல்லிடுறாங்க. இப்ப மனைவி பார்த்து உன் ஜீன்ல யாரா படிச்சிருந்தா என் பையனை இப்ப படிச்சிருப்பா சொல்லி அவங்க இப்ப நோஸ் கட் பண்ண ஆரம்பிச்சிடறான். இப்ப ஒரு நாள் பையனை கூட இப்ப ஸ்கூல்ல இருந்து கூட்டு வராம அந்த பொண்ணு கூட இப்ப ஷாப்பிங் போயிடுறான். அந்த பொண்ணுமே இப்ப பையன் ஒன்னு ஸ்கூல்ல இருந்து வரல சொல்லிட்டு நம்ம கூட்டு வரலாம் சொல்லி போறா. அப்ப அங்கதான் வழியில போய் ரெண்டு பேரும் இப்ப ஒண்ணா வச்சு பாத்துறா.